சரிங்க. ஒன்னூறு செஞ்சா 50 ரூபாடா. யாருக்கு கம்மி பண்றாங்க? 50 ரூபாய்க்கு தலையை எடுக்க மாட்டாங்க. எல்லாம் காலம் மாறி போச்சு. விலைவாசி ஏறி போச்சு. 50 ரூபாய்க்கு தொடர்ந்தே கிடையாது. எடுங்க மீன் காய்ச்சிடுங்க. 50 ரூபாய்க்கு மீன் மட்டும் கிடையாதுன்னு சொல்றல. அவ்வளவு பெருசு தூக்க முடியாது. நீ 10 கிலோ மீன் மேல வச்சு நான் துண்டு போட்டு தலை வெட்டி கொடுத்துட்டு 50 ரூபாய் எடுத்து என்ன அர்த்தம்? நீங்க அதான் வீட்டுல அடிச்சுலாம் அவங்கள. வேலையை முடிஞ்சு போச்சு. அதுல விலைவாசி திறமை. ஒரு கவர் பட்டு வாங்கினா 100 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் வைக்கிறாங்க. நீ இன்னும் நகர விலைவாசி ஏத்தாம இருக்கான். அதுக்கு நான் பேசாமே இருக்கலாமா? நீ அவங்ககிட்ட கொடுத்துரு. கொடுத்து வெடிக்கீங்க. காசு கொடுத்தா ஒரு அளவுக்கு. ஆமா மீன் வெட்டினா 20-200 ரூபாய் வெட்டுறதுக்கு. பணம் வருது. உண்மைதான். என்ன பண்றது? எப்படிங்க கவர் இருக்குங்களா? அவங்கதான் மீன் வந்து என்ன விஷயம் தெரியுமா? முள்ள வெட்டுறதுக்கு டைம் இருக்கணும். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் வந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியா? நீ தலைக்கு 100 ரூபாய் விடுறான். அந்த அவளுக்கு தலையா மீனுமோ அப்படியே வெட்டுறது தான். அது 2 முள்ளு அடிக்க ஞாபகம் இருக்கு. அவனுக்கு முள்ளெல்லாம் கணக்கில் எல்லாம் உங்களுக்கு. வெட்டுறா அவங்க வெட்டுறா. மீன் வெட்ட நீ போனதாம நாளைக்கு வரும். எப்போ வெட்டுறது எப்போ போடுறதுன்னு தெரியாது. எனக்காக எவ்வளோ வெயிட்டிங் நிற்கிறாங்க. அவ்வளோதான் உங்களுக்காக தான் வெட்டுறீங்க தவிர இல்லைன்னா கிடையாது. ஆல்ரெடி பார்த்துன்னு தானே இருக்கீங்க. இந்த ஒரு போட்டு மீன் நான் வச்சாவில் என்னோட கம்பெனி வெட்டுறேன். நான் குறைஞ்சபட்சம் 20 வருஷமாக வெட்டினீங்க. எனக்கு வேலை இருக்கிறனால அந்த மீனையும் நான் இங்கே அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன். நான் எந்த சூழ்நிலையும் அந்த மீன் அனுப்ப மாட்டானே. ஐயா பீஸ் பாருங்க. பீஸ் போதும் போதும். உங்கள்கிட்ட அந்த சைஸ் கரெக்டாக இருக்கு. இங்கே இல்லைன்னா நான் அங்கே வர்றதுக்கு இருந்தேன். அங்கே இருக்க மாட்டேன். இல்லை இங்கே இல்லைன்னா நீ அந்த பக்கம் இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு வாரம் இப்படி ஒரு வாரம் அப்படி தானே. நீங்கள் கேட்டுட்டு வரணும். எங்கே இருக்கிறியா இல்லைன்னா கேட்டு தான் வரணும். இல்லைன்னா ஃபோன் நம்பர் வச்சுக்கீங்க. ஃபோன் நம்பர் யார் இருந்தாங்க? இதான் கரெக்ட்.
மீன் இந்த மாதிரி இல்லைண்ணா, இந்த மாதிரி இல்லை நம்ம மீன். காலையில் 4 மணி நைட் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுது. அது அவர் ரெகுலர் கஸ்டமர். நான் கம்பெனியில் இருக்கும்போதே போனேன் சார், எப்படியும் வரீங்களான்னு சொல்லிட்டு போய் போய் அவர் பிடிக்கும். நான் வந்த உடனே இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மீன் கலந்துருக்கு. கேரளா மீன் வரும், நாகப்பட்டினம் மீன் வரும், கேரளா மீன், காரைக்கால் மீன் வரும். இது கிடையாது, உங்கள் மீன் சொல்லுங்கள். போட்டில் வாங்கினா அவங்களுக்கு நிறைய பிரான்ச் நிறைய இடத்துல நமக்கு நிறைய இடத்துல இருந்து வரும். ஆர்டர் தான் வரணும். நைட்டு ஃபுல்லாக வெட்டிங்கடா, நைட்டு வெடிகால போடுறது ஃப்ளைட்டு. வெட்டுவீங்க ஒரு ஆயிரம் பைசா இருக்குல்ல, பைசா இருக்குங்களா? அக்காவில்டா இருக்க வர இல்லையா இருக்கையா? ஒரு கவர் கீழே வந்து இருமா நான் எடுமா நான் தலை 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 வெட்டேன். விட ஆரம்பிச்சானா வெட்ட ஆரம்பிச்சானான்னு கேட்டேன். நான் போனதுக்கு பசங்க தருவானுங்க. இப்போ நான் உனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தா என்னால் பகல தூங்க முடியாது. அவ்வளோதான், கொஞ்சம் தான் 10 பசங்க தருவாங்க, வாங்கிக்கங்க. இப்போ நேற்று ரெண்டு பேர் ஃபோன் பண்ணி அந்த அப்போ தான் பார்த்துருக்காங்க பொழுது அவங்க ரொம்ப எப்போ கொடுத்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐயோ டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னா தூக்கத்தை டிஸ்டர்ப் என்ன பண்ண முடியும். ஃபோன் பண்ணால் எடுத்து பேசிட்டு தான் நான் வேணா. நம்ம எப்பவுமே ஃபோனுன்னா வந்து சைலண்ட் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போடுற மாட்டேன்.